Hello students. போன கிளாஸ் நம்ம பார்த்தது ரெசிஸ்டிவ் நெட்வொர்க்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஸோ கொஸ்டின் இஸ் டிட்டர்மைன் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் டெர்மினல்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் ஃபிகர் ஷோன். ஸோ ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கில் ஏ அண்ட் பி ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு டெர்மினல்ஸுக்கு அக்ராஸாக உள்ள ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபுல் ரெசிஸ்டிவ் நெட்வொர்க்கை சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம பண்ண போகிறது சீரீஸ் அண்ட் பேரலல் நெட்வொர்க் ரெடக்ஷன் நம்ம செய்யணும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சர்க்கியூட்டில் எது சீரீஸில் இருக்குது, எந்தெந்த ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணணும். ஸோ பார்த்தோம்னா 35 ஒன்று தற்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது, 60 தற்போதையும் எதுவும் பண்ண முடியாது, 8 எதுவும் பண்ண முடியாது, 10 and 20. ஸோ இந்த 10 ohms and 20 ohms ஆர் இன் சீரீஸ். ஸோ இதை நம்ம இப்போ ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்து 50 ohms and 12.5 ohms இதை நம்ம இப்போ ரெடியூஸ் பண்ணலாம். இந்த 10 ohms இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 50 ohms and 12.5 ohms ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி சார் ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலானா 1/R equivalent is equal to 1/R1 plus 1/R2. ஸோ இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, R equivalent is equal to R1 R2 divided by R1 plus R2. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா R1 R2 R1 multiplied by R2 divided by R1 plus R2. ஸோ இதில் 50 12.5 இது ரெண்டில் எதை வேணாலும் நம்ம R1 எடுத்துக்கலாம், R2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 50 ohms and 12.5 ohms ஆர் கனெக்டட் இன் parallel. So நம்ம reduce பண்ணுவோம். So 50 ohms and 12.5 ohms are connected in parallel. So R1 R2 divided by R1 plus R2. So 50 multiplied by 12.5 divided by 50 plus 12.5. So இதை நம்ம simplify பண்ணோம் அப்படின்னா I will get 10 ohms. ஸோ 10 ohms நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 50 ohmஸையும் 12.5 ohmஸையும் ரெடியூஸ் பண்ணிட்டு I can write it as single resistance of 10 ohms. அடுத்து 10 ohms and 20 ohms are in series. So 10 ohms and 20 ohms சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஃபார்முலா R1 plus R2. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 plus 20 ohms is equal to 30 ohms. So I will get 30 ohms. So 10 ohms 30 ohms. So 50 and 12.5 எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 ohms போட்டுக்கலாம். ஸோ இங்கே 10 ohms வந்துடுச்சு. அடுத்து 10 ohms 20 ohms are reduced to 30 ohms. So I can make it as 30 ohms. ரெடியூஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபர்தராக என்ன ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ 10 ohmஸும் இங்கே இருக்க ஒரு 10 ohmஸும் they are connected in series. ஸோ இந்த 10 ohmஸும் 10 ohmஸும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ சீரீஸ் கனெக்ஷன்னா R1 plus R2. ஸோ 10 ohms plus 10 ohms is equal to 20 ohms. ஸோ இந்த 10 ohms plus 10 ohms எடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் 20 ohmஸை நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வேறு என்ன இன்னும் ஃபர்தராக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 20 ohmஸும் இந்த 30 ohmஸும் கனெக்டட் இன் parallel. So 20 ohms and 30 ohms are connected in parallel. So formula is R1 R2 divided by R1 plus R2. So 30 and 20 are connected in parallel. So 30 into 20 divided by 30 plus 20 equal to 12 ohms. So இந்த ரெண்டு parallel எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிள் 12 ohmஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா, இந்த 12 ohmஸும் இந்த 8 ohmஸும் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். R1 plus R2 ஃபார்முலா சீரீஸ் கனெக்ஷன் தான். ஸோ 8 plus 12 is equal to 20 ohms. So இந்த 12 plus 8 can be rewritten as 20 ohms. ஸோ இங்கே 20 ohms இப்போ நம்ம வந்துடுச்சு. ஸோ அடுத்து இன்னும் நம்ம ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த 20 ohmஸும் இந்த 60 ohmஸும் கனெக்டட் இன் parallel. So 60 and 20 are connected in parallel. So formula is R1 R2 by R1 plus R2. So 60 into 20 divided by 60 plus 20. So I will get
15 ohms. So இந்த 16 20 எடுத்துட்டு single resistances of 15 ohms நம்ம இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு 15 ohms இருக்கு, இங்க ஒரு 35 ohms இருக்கு. So these two are connected in parallel. So parallel R1 plus R2. So 35 plus 15 ohms will give me 50 ohms. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டில் இந்த ஏபிக்கு அக்ராஸாக ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது என்ன ரெசிஸ்டன்ஸ்னால் 50 ohms ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் டெர்மினல்ஸ் ஏ அண்ட் பி இஸ் 50 ohms. நம்ம இந்த 50 ohms தான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதே தான் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ எது எது சீரீஸில் இருக்குது, எது எது பேரலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ரெடியூஸ் பண்ண வேண்டியதான். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ ஃபார்முலா 2 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபார்முலா வந்து பேரலல் அப்படின்னா R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. சீரீஸ்னா R1 ப்ளஸ் R2. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா நம்ம எவ்வளோ பெரிய நெட்வொர்க் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் ப்ராப்ளம். நம்ம செகண்ட் ப்ராப்ளம் எடுத்து பார்ப்போம். இதுவும் வந்து ரெகுலராக கேட்குற ப்ராப்ளம் தான், கொஞ்சம் பெரிய நெட்வொர்க். ஸோ இதுவும் ஈஸியானது தான். எது எது சீரீஸில் இருக்குது, எது எது பேரலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். டிட்டர்மைன் தி டோட்டல் கரண்ட் டேக்கன் ஃப்ரம் தி சோர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ஒரு 100 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஸோ இந்த கரண்ட் ஐ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த 100 வோல்ட்ஸுக்கு அக்ராஸாக எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபுல் நெட்வொர்க்கை நம்ம சால்வ் பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம ஓம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இந்த ஃபுல் ரெசிஸ்டிவ் நெட்வொர்க்கை சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி சார் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு எது எது சீரீஸில் இருக்குது, எது எது பேரலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எது எது சீரீஸில் இருக்குது, பேரலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே ஒரு 100 ohms, இங்கே ஒரு 100 ohms கனெக்டட் இன் சீரீஸ். அடுத்து இங்கே ஒரு 50 ohms, இங்கே ஒரு 50 ohms, they are connected in series. So 100 ohms connected in series. So formula R1 plus R2. So 200 ohms கிடைச்சிரும். அடுத்து இங்கே ஒரு 50 ohms, இங்கே ஒரு 50 ohms. So 50 ohms and 50 ohms are connected in series. So 50 plus 50 equal to 100 ohms. So இந்த 200 எடுத்துட்டு ஒரு 200 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு 50, இந்த ஒரு 50 எடுத்துட்டு 100 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். So circuit becomes like this. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 200 ohmஸும் இங்கே ஒரு 50 ohms. ஸோ இந்த 50 ohmஸும் இந்த 200 ohmஸும் கனெக்டட் இன் பேரலல். அதே மாதிரி இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 100 கனெக்டட் இன் பேரலல். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ 200 and 50 are connected in parallel. So formula is R1 R2 divided by R1 plus R2. So 200 into 50 divided by 200 plus 50 equal to I will get 40 ohms. So இந்த ரெண்டு parallel எடுத்துட்டு ஒரு சிங்கிள் 50 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் 40 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சிங்கிள் 40 ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100 கனெக்டட் இன் பேரலல். ஸோ ஃபார்முலா இஸ் R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ ரெடியூஸ் பண்ணோம்னா ஐ வில் கெட் 50 ohms. ஸோ இந்த ரெண்டு பேரலலை எடுத்துட்டு ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்சஸ் ஆஃப் 50 ohms நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வேறு என்ன இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே ஒரு 40 ohms, இங்கே ஒரு 50 ohms இப்போ சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்த ஃபார்முலா இஸ் R1 ப்ளஸ் R2. ஸோ 40 ohms and 50 ohms are connected in series. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா I will get 90 ohms. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு 90 ohms நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் கெட் திஸ். இங்கே 90 ohms இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து வேறு என்ன இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு 90 ohms, இங்கே ஒரு 90 ohms. ஸோ 90 ohms connected in parallel. ஸோ ஃபார்முலா R1 R2 divided by R1 plus R2. ஸோ 90 into 90 divided by 90 plus 90. I will get 45 ohms. ஸோ இந்த ரெண்டு parallel resistance becomes single resistances of 45 ohms நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. சரி சார்,
அடுத்து வேறு என்ன இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 45ம் இந்த 55ம் connected in series. So R1 plus R2. So 45 ohms plus 55 ohms will give me 100 ohms. So இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 100 ohms போட்டுக்கலாம். ஸோ 100 ohms வந்துடுச்சு. இப்போ பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு 100 ohms இருக்குது, இப்போ ஒரு 100 ohms வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்டட் இன் parallel. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்டட் இன் parallel ஃபார்முலா R1 multiplied by R2 divided by R1 plus R2. ஸோ 100 into 100 divided by 100 plus 100. ஸோ ரெடியூஸ் பண்ணோம்னா I will get 50 ohms. ஸோ இது 100 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 50 ohms நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட் ஐ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓம்ஸில் படி என்னன்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை ஆர். ஸோ வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100 volts இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 50 ohms ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 50 by 100 இஸ் ஈக்குவல் டு 2 ohms. ஸோ இந்த பேட்ரி 100 volts பேட்டரியிலேருந்து எவ்வளோ கரண்ட் இங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 amps கரண்ட்டு நம்ம ஃப்ளோ ஆகுது. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடுச்சு. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 100 volt சோர்ஸ்லேருந்து எவ்வளோ கரண்ட் சப்ளை ஆகுது அப்படின்னா ஸோ 2 amps கரண்ட் இஸ் சப்ளைடு த்ரூ திஸ் வோல்டேஜ் சோர்ஸ் 100 volt. அவ்வளோதான் சார். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா எது சீரீஸில் இருக்குது எது பேரலில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே இது ரெண்டும் பேரலல், ஸோ இது ரெண்டும் பேரலல் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது ரெண்டும் சீரீஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது ரெண்டும் பேரலல் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது ரெண்டும் சீரீஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது ரெண்டும் பேரலல் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எது சீரீஸில் இருக்குது எந்தெந்த ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ரெடியூஸ் பண்ணாலே போதுமானது. we will get the final answer. Okay students, thank you.